ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற ரெசிபி லோ ஃபேட் சிக் பீஸ் கட்லட். இது உங்களுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி. நீங்கள் டயட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு ஸ்நாக் கொண்டுக்கும் எடுக்கலும், அதேமாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கூட எடுக்கலும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி. வாங்க நாங்கள் இந்த லோ ஃபேட் சிக் பீஸ் கட்லட் செய்வோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்த லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்கள் யூஸ்வலி இந்த சிக் பீஸ் அவ்வளோ வெரைட்டி சாப்பிட மாட்டோம். ஏன்னு சொன்னால் இதை பாயில் பண்ணணும், அப்படி குக் பண்ணி தான் சாப்பிடணும். வெரைட்டியாக என்னமாலும் செஞ்சு சாப்பிடலன்னு சொன்னால் இது ஒரு சூப்பரான டயட், அதே மாதிரி ஃபைபர் சூப்பரான ஒரு ஃபுட் ஒன்று தான் இது. ஆனால் இதை எத்தனையோ விதமாக இதை சாப்பிடலும், நாங்கள் தான் அதை தெரியாமிக்கிறோம். இன்றைக்கி நான் அதுக்காக வேண்டி தான் இந்த டயட் பண்ணுறாக்களுக்கு, கேலரிஸ் கொஞ்சம் குறைவாக சாப்பிடணும்னு நினச்சிறாக்களுக்கு, 40s 50ஸ்க்கு புற உள்ளாக்களுக்காக வேண்டி தான் இந்த ரெசிபியை நான் இம்பார்ட்டண்டாகவே கொண்டு வந்தேன். என்னன்னு சொன்னால் இது சிக் பீஸால் செய்கிற கட்லட். இது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஸ்நாக்குக்கும் எடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுக்கலாம், சாஸோட எதோடு வேண்டாலும் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு கிறிஸ்பியாகவும் சூப்பராகும். 2 மெத்தடில் உங்களுக்கு இதை செஞ்சு கொடுறதுக்கும் மேலும். ஸோ இன்றைக்கி நான் என்னென்ன மெத்தடில் செய்யலும், எப்படி செய்யலும்ன்றதை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க நாங்கள் இதை செய்வோம். இதை நான் இந்த சிக் பீஸ் எடுத்து இதை நல்லா ஒரு 8 hours மாதிரி நல்லா சோக் பண்ணி, அதுக்கு பிறகு இதை நான் இப்போ நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்படியுமே சிக் பீஸ் நல்லாவே சோக் பண்ணிக்கொள்ளணும், அப்போ தான் டக்குன்னு பாயில் ஆகும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஸ்மேஷர் உண்டால் நல்லா ஸ்மேஷ் பண்ணிக்கொள்கிறேன். ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தால் ஒரு 10-15 மினிட்ஸுக்கு மாதிரி ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லாவே ஸ்மேஷ் பண்ணிக்கொள்ளும். ஏன்னு சொன்னால் இது இந்த சிக் பீஸ் ப்ரெஷர் குக் பண்ணால் நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும். ஸோ நான் இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சிக் பீஸ் கட்லட் செய்கிறதுக்கு இப்போ நான் இன்றைக்கி பிக் ஆனியன், எப்படியும் ஒரு 125 grams மாதிரி ஆனியன் எடுத்து அதை நல்லா ஃபைன் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு 2-3 க்ரீன் சில்லி காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து அதையும் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி ஜிஞ்சர் பீஸ் நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். கார்லிக் போடப்படா, இதுக்கு ஒன்லி ஜிஞ்சர். இப்போ நாங்கள் இது எல்லாத்தையுமே நல்லாவே ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நிச்சயமாக ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் இதெல்லாம் நல்லா கம்பைன் ஆகும். ஸோ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த அளவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நாங்கள் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கடலை மாவு 2 tablespoon ஆட் பண்ணுறேன். கிராம் ஃப்ளார் உங்களுக்கு தெரியும் தானே, அது 2 tablespoon. அதுக்கப்புறம் இன்றைக்கி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், அதே மாதிரி டர்மரிக் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். சில்லி பவுடர் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளணும். சம்டைம்ஸ் சில பேருக்கு காரம் தூக்கலாக இருந்தால் அதை மாதிரி எடுத்துக்கொள்ளணும். அதுமாதிரி பெப்பர் பவுடரும் ஒரு 1/4 டீஸ்பூன் தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். அங்கே கியூமின் பவுடரும் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இன்றைக்கி ஃபைனாக சாப் பண்ண கொரியண்டர் லீவ்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ அதையும் நான் போட்டுக்கொள்வோம். போட்டு இப்போ நாங்கள் திரும்பவும் இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். நாங்கள் யூஸ்வலாக பருப்போட சேப்புக்குள்ளே எப்படி இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுவோமோ, நல்லா பெனஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணுவோமோ, அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நான் இதுக்கு இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறேன். என்னதுன்னா லைம் ஜூஸ் 1 tablespoon எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ திரும்பவும் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி பட்டுருச்சு. இப்போ நான் இதில் சின்ன பால் பிடிச்சிக்கொள்ள போகிறேன். சின்ன பால், சப்பாத்தி மாவுக்கு எடுக்கிற பாலையும் விடவும் சின்னதாய்க்கணும் இந்த பால். இன்கேஸ் இந்த சிக் பீஸ் பெட்டர் கொஞ்சம் உதிரி மாதிரி இருந்துச்சுண்டா, கம்பைன் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால், உருண்டை பிடிச்சி கொடுத்து கஷ்டமாயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் ஒரு 1 tablespoon மாதிரி ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த கணக்குக்கு நான் இந்த மாதிரி பால் பண்ணி அப்படியே வச்சுக்கொள்கிறேன். இப்போ நான் இந்த சிக் பீஸ் கட்லெட்டுக்கு மேலால் அப்படியே கொஞ்சம் செசமி சீட்ஸ் செட் பண்ணிக்கொள்கிறேன்.
என்ன சொன்னால் நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு ஃப்ளேவர்டும் தரக்கூடிய ஒரு ஐட்டம் தான் இந்த செசமி சீட்ஸ்னு சொல்கிறது. ஸோ நாங்கள் எல்லாத்துக்குமே மேலால் கொஞ்சம் அப்படியே வச்சுக்கொள்வோம். ஓகே, இப்போ இந்த சிக் பீஸ் கட்லெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ஏர் ஃப்ரை பண்ண போகிறேன். என்ன சொன்னால் ஏர் ஃப்ரை பண்ண போக்குள்ள எங்களுக்கு ஆயில் கம்மியாக ஆட் பண்ண போதும், ரொம்பவே ஆட் பண்ணிக்கொள்ள தேவையில்லை. ஸோ அதனால் நான் இந்த செக்ஷனை இதை கட்லெட்ஸ் கொஞ்சத்தையும் ஏர் ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன். உங்களோட வீட்டில் ஏர் ஃப்ரையர் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இது ஏர் ஃப்ரையரில் போட்டுக்கொண்டா மிச்சமே நல்ல. ரீசன் என்னன்னு சொன்னால் கொஞ்சம் கூட ஆயில் ஆட் பண்ண தேவை வேண்டி வராது. நாங்கள் எப்போயுமே ஒரு டயட் ஃபுட் ஒன்று நாங்கள் மெயின்டைன் பண்ண நினைச்சோம்னா நாங்கள் அதுலேருந்து முதல்ல தூக்க வேண்டிய ஆள் தான் இந்த ஆயில். என்ன சொன்னால் நாங்கள் கொஞ்சம் கூட ஆயில் ஆட் பண்ணி நாங்கள் டயட் மெயின்டைன் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. ஆயில், பட்டர், கீ எக்ஸெட்ரா இதுவரை தான் ரொம்பவே எங்களோட இந்த டயட்டை எங்களோட எல்லாமே பாதிக்கக்கூடிய சாமனம். ஸோ அதனால் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், எப்போயுமே டயட் ஃபுட் மெயின்டைன் பண்ணுறோமா ஆயிலை அவனை அங்கேருந்து தூக்கிடணும். ஸோ பட் இப்போ பாருங்கள், நான் ஏர் ஃப்ரை பண்ணுறேன். ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி ஏர் ஃப்ரை பண்ணிக்கொண்டா ஓகே. ஆனால் இடையில கொஞ்சம் எடுத்து ஆட்டிடணும். நான் இன்னொரு சிஸ்டம் இக்கின்னு சொன்னேன் உங்களுக்கு, இன்னொரு சிஸ்டத்தில் இதை காட்டுன்னு சொன்னேன். அந்த சிஸ்டம் தான் வாங்க. இப்போ அதுக்கு நான் இந்த மாதிரி சப்பட்டையாக தட்டிக்கொடுறேன். நாங்கள் நார்மலாக கட்லெட்டுக்கு நாங்கள் இப்படியும் தட்டுவோம் தானே, நாங்கள் ரவுண்டாகவும் தட்டுவோம், இதை மாதிரியும் தட்டுவோம். ஸோ இந்த மாதிரி செய்கிறதுக்கு நான் நல்லா சப்பையாக தட்டிக்கொள்கிறேன். இந்த மாதிரி தட்டிட்டு இதுக்கு மேலாலேயும் நான் கொஞ்சம் செசமி சீட்ஸ் செட் பண்ணிக்கொள்கிறேன். செசமி சீட்ஸ்ன்னு சொல்கிறது உண்மைக்குமே ஆகவே ஒரு நியூட்ரிஷியனான ஒரு ஐட்டம் உண்டு. என்ன ஃபுட் செஞ்சாலும் நீங்கள் இந்த மாதிரி என்ன ஃபுட் செஞ்சாலும் உங்களுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நான் இதை லைட்டாக ஆயில் ஆட் பண்ணி இந்த ஈக்கிற ஆயிலையும் வடித்து அதை வீசிட்டு சும்மா அந்த பேனில் ஒட்டாமைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அந்த பேனில் நான் இதை வச்சுக்கொள்கிறேன். கேஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கொள்ளணும், வெரி லோ ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கொள்ளணும். ஸோ நெக்ஸ்ட் நான் இப்போ இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ப்ளேஸ் பண்ணுறேன். நான் ப்ளேஸ் பண்ணிட்டு நாங்கள் அங்கேயே தைக்கணும், வேறு எங்கேயும் போவேல. ஏன்னு சொன்னால் இது நாங்கள் வறுத்த மாதிரி எடுக்கணுமே தவிர இது ஃப்ரையோ இல்லாட்டி ஷாலோ ஃப்ரையோ எதுவுமே இல்லை. இது அந்த பேனில் ஒட்டாமைக்கிறதுக்கு தான் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறதே தவிர ஆயில் இதோட நோக்கம் அல்ல. ஸோ அதனால் நான் இதை வறுத்து எடுக்கணும்னால கிட்டவே இருந்து லைட்டாக ஃப்ளேமை லைட்டை வச்சுக்கொண்டு அப்படியே மறுபக்கம் பிரட்டி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ள போகிறேன். பெரிய வயசாட்கள் மட்டும் இல்லை, சின்ன வயசாட்களும் இப்போ ரொம்பவே டயட்டில் மிச்சமே அக்கறை எடுத்துக்கொள்கிறாங்க. என்ன சொன்னால் இது ஒரு ஜாதி கொழுக்கிற காலமாக போச்சு. நாங்கள் எங்களோட பாடியோட வெயிட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கெயின் ஆகிட்டோம்னு சொன்னால் அது போல் எங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ண சரியான கஷ்டமாகிடும். அதனால் நாங்கள் எங்களோட பாடியை எந்த நேரமே நாங்கள் ஒரு லிமிட்டடாக தான் வச்சுக்கொள்ளணும். ஸோ இந்த மாதிரி இந்த பேட்டர்ன்லேயும் இந்த கட்லெட்டை செஞ்சு கொள்ளணும். ஏர் ஃப்ரை இல்லாதாக்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டாக்கள் இப்படி செஞ்சுக்கிட்டா இட மனமும் இட டேஸ்ட்டும் சூப்பராக. நீங்களே யோசிப்பீங்க, சிக் பீஸால் இவ்வளோ ஐட்டம் செய்யலாமா, இவ்வளோ டேஸ்ட்டாக சிக் பீஸை செஞ்சு எடுக்கலாமான்னு நீங்களே யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு இது சூப்பரான ஒரு ஐட்டம். உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்குக்கும் சூப்பராகும், அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் விட சூப்பராகும், லஞ்ச் பாக்ஸுக்கு கூட அனுப்பிடலும். என்ன சொன்னால் அவ்வளோ கிறிஸ்பி ஆக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான் இது. ஏண்டா சின்ன பிள்ளைகளுக்கு, எங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் கட்டாயமாக நியூட்ரிஷன்ஸான ஃபுட் தான் கொடுக்கணுமே தவிர ஒரு நாள் ஃபாஸ்ட் ஃபுட்டு போகக்கூடாது. ஸோ இங்கே பாருங்கள், நான் ஏர் ஃப்ரை பண்ணினது சூப்பராக ரெடியாக வைக்கும். அவ்வளோ தூரத்துக்கு ஒரு சூப்பரான ஏரோமேட்டிக் ஸ்மெல் ஒன்று வரும். ஸோ இது நான் ஏர் ஃப்ரை பண்ணின சிக் பீஸ் கட்லெட். ஸோ நாங்கள் இதையும் இப்போ சர்வ் பண்ணிக்கொள்வோம். ஃப்ரெண்ட்ஸ், என்ற லோ ஃபேட் சிக் பீஸ் கட்லெட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. எந்த நேரம் கேலரி கூட்டின சாப்பாடே தின்னாமல் இந்த மாதிரி லோ கேலரிஸ் உள்ள சாப்பாடும் நாங்கள் கட்டாயம் சேர்த்துக்கொள்ளணும் உடம்புக்கு. ஏன்னு சொன்னால் இதில் நிறைய எங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. எங்களோட உடம்பு கொழுக்காமல் பார்த்துக்கொள்ளலும், அதே மாதிரி எங்களுக்கு நிறைய நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வழிகள் இருக்குது. ஆயில் ஃப்ரீயாக இருந்தாவே நியூட்ரிஷன் சும்மாவே கிடைச்சிடும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சின்னு சொன்னால் நீங்கள் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னு சொன்னால் நான் இதில் என்னோட சேனலில் கொண்டு வர ஒவ்வொரு ரெசிபியுமே உங்களுக்கு மிச்சம் முக்கியமான ரெசிபியாக தான் வைக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 100% ஹோம்மேட் ரெசிபியோடு சந்திக்கிறேன். ஹேவ் அ நைஸ் டே.